ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் பல ஆயிரம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க பனப்பாக்கம் சிப்காட்டில் முதல் கட்டமாக 470 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையிலும் ராணிப்பேட்டை மாவட்ட மக்களின் பல ஆண்டு கனவை நிறைவேற்றும் வகையிலும் பல ஆயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார், லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்கள் உற்பத்தி முதற்கட்ட ஆலை பணிகள் முடிவடைந்துள்ளது. முதற்கட்டமாக மின்சார கார்கள் உற்பத்தியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant, beginning a new journey. A Ron Robo கார் இயக்கத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் முதற்கட்டமாக டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி நிறுவனம் அமைக்கிறது. அதனைத் தொடர்ந்து தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை அமைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ராணிப்பேட்டை, பனப்பாக்கம், நெமிலி, அரக்கோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் உள்ளிட்ட பலருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. முன்னதாக பனப்பாக்கம் சிப்காட் நுழைவாயில் அருகே அமைச்சர் காந்தி தலைமையில் சிறப்பான வரவேற்பு முதல்வருக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர்கள் KN நேரு, காந்தி, TRB ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், தலைமை செயலாளர் முருகானந்தம், சட்டமன்ற உறுப்பினர்கள் முனிரத்னம், ஈஸ்வரப்பன், நந்தகுமார், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, செயலாளர் அருண்ராய், டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன், டாடா மோட்டார்ஸ் குழுமத் தலைவர் பாலாஜி மற்றும் JLR நிறுவன இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.